ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓசூரில் இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட் வந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிளானர் சிஎஸ்ஐ அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 2 இயர்ஸ் இந்த ரோலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் அண்ட் ட்ரைனி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை டிப்ளமோ இல்லை 12th நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து அப்ரெண்டிஸ் அண்ட் ட்ரைனி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சின்றதுனால இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கும். தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சிமுலேஷன் இன்ஜினியர் NVH அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர் எம்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபங்க்ஷனல் காம்படன்சிஸ் அண்ட் பிஹேவியரல் காம்படன்சிஸ் அண்ட் லீடர்ஷிப் காம்படன்சிஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 9 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 9 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா சீனியர் லீட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா CA ஆர் CMAல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 9 இயர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா டிசைன் ட்ரைனர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் எஜுகேஷன் ஆர் டிசைன் ஆர் ஆர்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தா அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ பார்த்தா 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இவங்களுடைய ஜாப் போர்ட்டலில் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸை எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஜாப்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.